தமிழக சட்டசபையில் இருந்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்துள்ளனர். தமிழக சட்டசபையின் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் செவ்வாய் காலை 11 மணிக்கு துவங்கியது. இடைக்கால பட்ஜெட்டை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். பட்ஜெட் உரை வாசிக்கும் முன்பாக திமுகவினர் சபையில் பேச அனுமதி கேட்டனர். அதற்கு சபாநாயகர் அனுமதி மறுக்கவே திமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து சபைக்கு வெளியே திமுக பொருளாளர் ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் கடன் சுமை பல மடங்காக உயர்ந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். இடைக்கால பட்ஜெட்டால் எந்த பயனும் இல்லை என்றும், இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் தார்மீக உரிமையை அதிமுக அரசு இழந்துவிட்டதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் தலைமையில் ஆட்சியில் இருந்தப்போ கடன் 90,000 கோடி ரூபாய் தான். ஆனால் இப்போது அதிமுக ஆட்சியில் 2,11,483 கோடி ரூபாய். அதாவது திமுக ஆட்சியில் இருந்ததை விட இப்பொழுது 234.98% கூடுதலாக போயிருக்கிறது. எனவே அதிமுக ஆட்சியை பொறுத்தவரையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை அவைகளை வைக்கக்கூடிய தார்மீக உரிமையை இழந்து போயிருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது உட்பட அவர் பதவி வகித்த அந்த 3 ஆண்டு காலத்தில் எதிர்க்கட்சியினுடைய எந்த உறுப்பினர்களுக்கும் தங்களுடைய ஜனநாயக ரீதியான கடமையாற்றுவதற்குண்டான அவர் வாய்ப்பை தரவில்லை. மக்களுடைய எந்த பிரச்சனைகள் குறித்து சட்டமன்றத்தில் எழுப்பினாலும் அதை அவை குறிப்பிலே இருந்து நீக்குவது அல்லது சட்டமன்ற உறுப்பினரை வெளியேற்றுவது என்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றியது குறித்து உச்சநீதிமன்றம் தனது கண்டனத்தை கடுமையாக தெரிவித்திருந்த பொழுதிலும் கூட மானசீகமாக தார்மீக ரீதியாக அவர் அந்த பதவியிலே மீண்டும் உட்காருவது எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல. எனவேதான் பேரவைத் தலைவர் அவர்கள் இந்த ஜனநாயகத்தை படுகொலை செய்யக்கூடியவர், அவர் இந்த பதவியிலே நீடிக்கக்கூடாது, அவர் அமரக்கூடிய இந்த கூட்டத்திலே பங்கேற்ப வாய்ப்பில்லை, முடியாது என்று அவர் இந்த பதவியிலே இறங்க வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியினுடைய சார்பாக நான் பதாகையை பிடித்தேன். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகை மாவட்டம், இதுபோன்று இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதில் பணியாற்றக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்களில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஊதிய உயர்வு கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிரச்சனையும் அரசு தலையிட வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமானது மொழி பிரச்சனையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய எல்லையோர கர்நாடக மாவட்டத்தோடு இருக்கக்கூடிய பகுதியும், ஈரோடு மாவட்டத்தினுடைய சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மொழி பேசக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் வழங்கி அவர்களுக்கு எக்ஸாமினேஷனில் கலந்து கொள்ளக்கூடிய தாய்மொழியிலேயே எழுதுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் கெயில் நிறுவனம் குழாய் பதிப்பதற்கு எக்காரணத்தை கொண்டும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தாலும் கூட தமிழக அரசு அதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது, விவசாயிகள் பாதிக்கக்கூடாது என்பன போன்ற மிக முக்கியமான பிரச்சனைகளை இன்றைய தினம் எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். மாண்புமிகு மரியாதைக்குரிய சபாநாயகர்கள் மறுத்துவிட்ட காரணத்தினால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிற போது இந்த நிதிநிலை அறிக்கையின்படி செயல்படுத்த வேண்டியவர்களே வேலை நிறுத்தத்தில் இருக்கிறார்கள். ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று வாக்குறுதி தாருங்கள் என்று தான் நாங்கள் கேட்டோம். அதற்கு கூட அனுமதிக்க முடியாது என்று சபாநாயகர் மறுத்துவிட்டார். வெள்ள நிவாரணத்திலே பாதிக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான மக்களுக்கு இப்போதும் நிவாரணம் போய் சேரவில்லை. வருமா என்பதிலும் உறுதிப்பாடு இல்லை. SVS கல்லூரியிலே 3 மாணவிகள் மரணமடைந்தது, அந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுத்தது உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் விசாரிப்பதற்கு CBI விசாரணையை ஏற்பாடு செய்ய வேண்டும். சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக கெட்டுப்போயிருக்கிறது. இதை சொல்லுவதற்கு அனுமதிக்கவில்லை. அத்திக்கடவு, அவிநாசி அந்த திட்டம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பேசப்படுகிற திட்டமாகவே இருக்கிறது. கடந்த 10 நாட்களாக விவசாயிகள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். பலர் மயங்குகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து உடனடியாக ஒரு வாக்குறுதியை, இவ்வளவு பணம் ஒதுக்குகிறோம், இத்தனை காலத்திற்குள் முடிப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு வலியுறுத்தினோம். அதற்கும் வாய்ப்பு தரப்படவில்லை. ஆகவே சட்டசபையிலிருந்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடைக்கால பட்ஜெட்டை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு எங்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் ஒரு அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்,
தனியார் நிறுவனங்களைப் போல லாபத்தை உயர்த்தி காட்டி மோசடி செய்கின்ற நிதி நிறுவனங்களைப் போல இந்த அரசு செயல்படுகிறது என்று சொன்னதை இன்றைக்கு இந்த அரசுடைய பட்ஜெட் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது. இதுவரையிலும் பற்றாக்குறை 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி என்று சொன்னவர்கள் இன்றைக்கு 36,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை ஏற்படும் என்று இன்றைக்கு ஆட்சியை விட்டு வெளியே செல்கின்ற பொழுது அப்பட்டமாக உண்மையை தெரிவித்திருக்கிறார்கள். இதை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. ஆட்சி அதிகாரத்தில் நிர்வாகத்தை எப்படி செய்ய வேண்டும், நிர்வாக திறமை இல்லாத அரசு என்று எங்கள் தலைவர் சொன்னதை இன்றைக்கு இந்த அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே இந்த பற்றாக்குறையை 36,000 கோடி ரூபாய் பற்றாக்குறை உருவாக்கிய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உடனடியாக ராஜினாமா செய்துவிட்டு அவருடைய கட்சி வேலையை பார்க்க செல்லலாம்.